காலை மன்னா ஏப்ரல் 25. உங்கள் இருதயத்தில் இருப்பது என்ன? தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:17. நாம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்று தேவன் ஏன் விரும்புகிறார்? ஒருவன் தன் இருதயத்தில் இருப்பது யாது என்பதை அறியாதவனாய் இருக்க சாத்தியமுண்டு. எடுத்துக்காட்டாக, ஒரு ஆப்பிள் பழமானது பளபளப்பாகவும் பொன் நிறமானதாகவும் கண்களுக்கு மிகவும் கவர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடும். ஆனால் அதை வெட்டி துண்டுகளாக்கினால் அதனுள் ஒரு பகுதி அழுகிய நிலையிலும் உள்ளே புழுக்களும் இருக்க கண்டு நாம் அதிர்ச்சி அடையலாம். இதை போன்றே நமது இருதயம் நொறுங்கப்பட்டாலொழிய அதனுள் இருப்பது யாது என்பதை நாம் ஒருபோதும் அறியாதவர்களாகவே இருப்போம். ஆயினும் அதிலுள்ள யாவற்றையும் தேவன் அறிவார். தங்கள் இருதயங்களில் இருந்தது யாது என்பதை இஸ்ரவேலரை அறிந்து கொள்ள செய்யும்படியாக தேவன் அவர்களை 40 நீண்ட வருட காலம் வனாந்தர வழியாக நடத்தினார். ஆனால் துக்ககரமான காரியம் யாதெனில், தங்கள் இருதயத்தில் இருந்தது யாது என்பதை அறிந்து கொள்ள தவறி அவர்கள் சோதனைகளில் விழுந்து போனார்கள். எனவே அவர்களில் அநேகர் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். நாம் முற்றும் முடிய நம் தேவனை பின்பற்ற வேண்டுமாயின் நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் நமக்கு மிகவும் இன்றியமையாததாகும். பேதுரு கர்த்தரை மறுதலிக்கும் வரையிலும் தனது இருதயத்தில் இருந்தது யாது என்பதை அறியாதிருந்தான். அவன் தன்னம்பிக்கை மிகுந்தவனாய், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினான். ஆனால் அதன் பின்னர் வெகு சீக்கிரமத்திலே அவன் கர்த்தரை மறுதலித்து விட்டான். நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை அறிந்து கொள்ள நாடாவிட்டால் நாமும் பேதுருவைப் போல நம் சோதனையில் விழுந்து விடுவோம். கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா பார்த்தபோது, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுக்குள்ள மனுஷன் என்று கூறினான். உயர்த்தப்பட்டிருக்கும் உன்னதமான தேவனை நாம் பார்க்கும்போது தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு தாழ்வானவர்கள் அல்லது சிறியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். யோபு நிச்சயமாகவே ஒரு தேவ மனிதனாயிருந்தான். உண்மையில் தேவனை யோபை குறித்து சாத்தானிடம் சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட மனிதனாகிய யோபுவுக்கும் கூட நொறுங்கப்படுதல் தேவையாயிருந்தது. தேவன் என் இருதயத்தை மிருதுவாக்குகிறார் என்று முடிவாக அவனை கூற செய்யும்படியாகவே அவனை நொறுங்கினார். நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நாம் உடையவர்களாயிருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 25th, 2026. What is in your heart? The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, thou wilt not despise. Psalm 51, verse 17. Why does God want us to have a broken heart? It is possible for one to be unaware of what is in one's heart. For example, an apple may be shiny and golden and look very attractive, but if we cut it into pieces, we may find that it is rotten and maybe even breeding worms. Similarly, unless our heart is broken, we may never know what is in our heart, although God knows everything in it. God led the people of Israel through the wilderness for a long period of 40 years in order to make them know what was in their hearts. Deuteronomy chapter 8, verse 2. The sad story is that they failed to understand what was in their hearts and perished in the wilderness. If we are to follow God all the way, we must know what is in our heart. And for this, a broken and a contrite heart is most essential. Peter did not know what was in his heart till he denied the Lord. Being full of self-confidence, he said, Lord, I am ready to go with thee both into prison and to death. Luke chapter 22, verse 33. But soon afterwards, he denied the Lord. If we do not seek to know what is in our heart, like Peter,
we too may fall into temptation. When Isaiah saw the Lord sitting on a throne high and lifted up, he exclaimed, "Woe is me, for I am undone, because I am a man of unclean lips." Isaiah chapter 6, verse 5. When we see God lifted up, we will realize how unworthy we are, how small we are. Job was indeed a man of God. In fact, God himself gave a testimony about him to Satan. Job chapter 1, verse 8. Such a man as Job still needed breaking. See Job 16:14. God broke him to make him finally say, "God maketh my heart soft." Chapter 23, verse 16. May the Lord help us to have a broken and a contrite heart so that we may know what is in our heart. May God bless you.